இந்த மூவியோட டைட்டிலை வச்சே இது ஒரு டைம் ட்ராவல் மூவி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். S24 மூவி. ஆனால் இந்த மூவி டைம் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் மட்டும்தான் காட்டுவாங்க. இந்த மூவியோட கான்செப்டே டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் சேதுராமன் கேரக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த மூவியில் தான் ப்ரெசென்ட் டைமை ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர சன் மணி கேரக்டர் தான் அந்த வாட்ச் டைம் அண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுவார். இந்த மூவி ஃபுல்லாகவே வாட்ச் அண்ட் டைம் பற்றி நல்ல டைமை வந்து ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணியிருப்பாரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் சேதுராமன் கேரக்டர் வாட்சை இன்வைட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 5.08 அப்படின்னு இருக்கும். அதே சீனில் ஆத்ரேயா கேரக்டரோட இன்ட்ரோ கையில் இருக்கிற அந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 5.05 அப்படின்னு இருக்கும். அந்த சீனுக்கு அப்புறமா ஆத்ரேயா சேதுராமன் கேரக்டர் கிட்ட உனக்கும் எனக்கும் ஜஸ்ட் 3 மினிட் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக சொல்லுவார். ஸோ பிஃபோராகவே ஆத்ரேயா 3 மினிட் முன்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி சேதுராமன் கேரக்டர் 5.08க்கு வாட்ச் இன்வென்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி மணி கேரக்டர் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி வாட்சை எடுக்கிற டைமும் 5.08 தான் இருக்கும். இதே மாதிரி இன்னும் 24 மூவி பற்றின ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.